Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மிக துயரமான இந்த செய்தி, கரூர் செய்தி மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று மேலும் நடக்காமல் இருப்பதற்காக வருங்காலங்களில் காவல்துறை மிகவும் கண்டிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் தலைவர்கள் வரும் பாதை, செல்லும் பாதை மிக குறுகலான பாதையில் அனுமதி வழங்கக்கூடாது. எந்த கட்சியாக இருந்தாலும் அனுமதி வழங்கக்கூடாது. அது மாதிரி வழங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஆம்புலன்ஸ் வர்றது, பொதுமக்கள் அவசரமாக போகிறதுக்கு எதுக்குமே அது இது இல்லாமல் போயிட்டதுனால தான் நேற்றைய கூட்ட நெரிசலில் 40 பேருக்கு மேற்பட்டோர் இறந்தது தெரிய வருது. அதே நேரத்தில் தலைவர் வருகை 12 மணி அப்படின்னாக்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்ன பின்ன வரணும். காலம் கலந்து வந்ததுனால என்னாச்சு அப்படின்னாக்க, நிறைய மக்கள் எல்லாம் சாப்பிடுவோம்ல, ஒன்றும் இல்லை, போதிய தண்ணீர் வசதியும் அங்கே இல்லை, கழிப்பிட வசதியும் அங்கே இல்லை. அதனால் நிறைய மக்கள் உயிரிழப்பை நம்ம சந்திச்சு இருக்கிறோம். இது போன்ற வருங்காலங்களில் நடக்காமல் இருக்கிறதுக்கு குறுகலான இடத்துல அனுமதி வழங்கக்கூடாது. தலைவர்கள் குறித்த நேரத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பின்ன அங்கே சேர்ந்துற மாதிரி வழிவகை பண்ணோம். லேட் ஆகுது அப்படின்னாக்கா இருக்கிற மக்களுக்கெல்லாம் உணவு ஏற்பாடு, குடிநீர் ஏற்பாடு எல்லாமே அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறவங்க செய்தி இது கொடுக்கணும். காவல்துறை மிகவும் கடுமையான இதுக்கு மேலே சட்டத்திட்டங்களோட கடுமையாக நடந்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதிகமாக கூடுற இடத்துல இது போன்ற பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு அரசு அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க, அது அதிகப்படியான எண்ணிக்கையில் போகிற வழிபாதையில் இது மாதிரியான கூட்டங்கள் நடத்துறதுக்கு முற்றிலும் அனுமதியே கொடுக்கக்கூடாது. ஒரு நகரத்துக்கு கிட்ட நம்ம இது மாதிரியான அனுமதியெல்லாம் ஒரு நகரத்துக்கு கிட்ட பொது வெளியில் அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக வராத இடம், பொதுமக்கள் பாதிக்காத மாதிரி இடத்த பார்த்து அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்களிடையே மிகுந்த மனவேதனையை தான் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கட்சி தலைவர்கள் அந்த நிகழ்வு ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி மக்களோட அடிப்படை தேவைகள் என்ன, அவங்களுக்கு குடிநீர் வேணும், உணவு வேணும், அந்த தகுந்த நேரத்துக்கு வரணும் அப்படின்றத பாதுகாப்பு இல்லாத ஒரு நடைமுறை பின்பற்றதுனால உயிரிழப்பு, அந்த உயிரிழப்பை தடுக்கணும்னு நினச்சிருந்தா பல திட்டமிட்டு செயல்படுத்திருந்தாவே அது ஏற்படுத்தியிருக்காது. மக்களுக்காக தான் செயல்படுறன்றத உணர்றதில்லை. உணராமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க சுயநலத்தோடு பாடுபடுறதுனால உயிரிழப்பு, அந்த உயிரிழப்பை ஈடுகட்டுறதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அது ஈடுகட்ட முடியுமா? அதுன்றது எங்கள் ஆள் மனசில் எழுற கேள்வி. காலத்தில் அரசியல் தலைவர்கள் ஒரு வழிகாட்டுதலின்படி வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி மேற்கொண்டு நடத்தினாக்க இந்த மாதிரி விபத்துக்களை தவிர்க்கலாம், வருங்காலத்தை சிறப்பாக ஏற்படுத்தலான்றது என்னோட கோரிக்கையாக இருக்குது.